ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம்காரம் பிரணவம் இதை நம்ம எல்லா வைதிக கர்மாவிலையும் ஜபம் பண்ணுறோம், உச்சாரணம் பண்ணுறோம். ஓம் அப்படிங்கிறது சப்தமாக்கம், அக்ஷரமாக்கம். அது மாதிரி ஓம் அப்படிங்கிறது மந்திரமாக்கம், பதமாக்கம். அப்போ இந்த ஓமம் இந்த 4 ரீதியிலேயும் இந்த ஓம் என்னதாக்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப பிரதானம். நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி பேதம் இருக்குது அப்படின்னு தெரிகிறது. ஹோமம் அந்த பிரம்மஜானத்துக்கு வேண்டி ஓம உபாசனை பண்ணுற சமயத்தில், ஓமம் தியானம் பண்ணுற சமயத்தில் அதை எந்த ரீதியில் அந்த ஓம உச்சாரணம் பண்ணணும். வைதிக கர்மால எல்லாம் ஓமம் தர்மார்த்த காமத்துக்கு வேண்டி வேத மந்திரங்களுக்குள்ள ஜபம் பண்ணும்போது எப்படி அந்த ஓம உச்சாரணம் பண்ணணும், இதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஓம் நம்ம பார்த்தோம்னா ஓமிதி பிரம்மா ஓமிதீதகம் சர்வம் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுறது. ஓம் தான் பிரம்மன், ஓம் இதீதகம் சர்வம். இந்த சகல ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்களும் ஓமுக்குள்ள அடங்கியிருக்கு. சிருஷ்டிஸ்தித சம்ஹாரம் ஓமில் அடங்கியிருக்கு. பூதம் பவ்யம் பவிஷ்யத் 3 காலம் ஓமில் அடங்கியிருக்கு. 3 குணங்கள் ஓமில் அடங்கியிருக்கு. 3 அவஸ்தாத்ரயம் நம்ம ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி ஓமில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த பரபிரம்மன் தான் சப்தமாக ஓங்காரமாக மாறி இருக்கு. இல்லைன்னா ஓங்காரம் அப்படிங்கிறது அந்த பரபிரம்மே தான். அந்த சைதன்யம் சப்தமாக மாறி இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அப்போ இந்த ஓமம் மோட்சத்துக்கு வேண்டி, அதானது அந்த ஆத்மீயமான அந்த உன்னமனத்துக்கு, பிரதானமாக அந்த பிரம்மஜானத்துக்கு வேண்டி ஓமம் உபாசனை பண்ணும்போது அது ஒரு ரீதி. வைதிக மார்க்கங்களில் நம்ம அந்த ஓமம் மந்திரங்கள்ல எல்லாம் உபயோகிக்கும்போது அது வேற ரீதி. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓமம் பிரணவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரகஸ்ரேண நவம், அதானது அதை உச்சரிக்கும் தோறும், அதை உபாசனை பண்ணுந்தோறும் நம்மளை பியூரிஃபை பண்ணி அது பரமமான அந்த ஞானத்துக்கு கொண்டு போயிடும். அதனால தான் பிரகஸ்ரேண நவம், கூடஸ்தமாக இருக்கப்பட்ட அந்த பிரம்ம ஸ்வரூபத்தை பிரகாசிப்பிக்கிறதுனால. அதனால் அந்த ஓமுக்கு ஒரு காரிய காரணத்துக்கெல்லாம் அப்புறமா அந்த ஓம் இருக்கு. எப்போதும் அது அது புதுசாகவே இருக்கு. அந்த ஓமுக்கு மாற்றமே கிடையாது. அந்த ஓமம் பெருசாக்கவோ சின்னதாக்கவோ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்ததுக்கு தான் ஓங்காரம் சொல்கிறா அப்படின்னு சூத சம்ஹிதையில் சொல்கிறான். இந்த ஓமம் நம்ம அக்ஷரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம அக்ஷரம்னா நம்ம இங்கிலீஷ்லலாம் நம்ம லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். പക്ഷേ இங்கே அக்ஷரம்னா க்ஷரம் இல்லாதது, நசிக்காததுன்னு அர்த்தம். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்மசம்மிதம் அப்படின்னு அங்கே அக்ஷரம்னா க்ஷரம் இல்லாதது, நசிக்காததுன்னு அர்த்தம். அப்போ ஓமித்தேகாட்சரம் பிரம்மா அப்படின்னு கீதையில் வர்றது. பிரம்மஸ்வரூபந்தான் ஓம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓம் எப்போதுமே இருக்குதுன்னு அர்த்தம். மாத்திரமில்லை, நம்ம மந்திரசாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தோமானாலும் சம்ஸ்கிருத அந்த அக்ஷரங்களை பாக்கியுள்ள லெட்டர்ஸ் மாதிரி இல்லை. நம்ம அந்த அக்ஷரங்கள்லாம் நம்ம சொல்லி பார்த்தாலே ஆ இ அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அந்த நாக்கு எங்குமே தொடாது. கா அப்படின்னு சொல்லும்போது கா சா டா தா பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த நாக்கு மின்னுக்கு ஃப்ரெண்டில் மான்னு சொல்லும்போது நம்ம வாய் அடைஞ்சிடும். இந்த மாதிரி அக்ஷரம் அது எப்படி நம்ம அந்த சப்தங்கள்லாம் வெளியில் வர்றது அப்படின்னா அது மூலாதாரத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது சப்தம்.
பராவர்த்திச்சிதிரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரீரூபா பக்தமானச கம்சிகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம். பரா அப்படின்னு மூலாதாரத்திலும் தொடங்கி அது பஷ்யந்தியாகி மத்தியமாகி வைகரி ரூபத்தில் வெளியில் வரும். அப்போது அதில் ஒரு கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு சைதன்யம் அதில் அடங்கியிருக்கு. அப்போ இந்த மந்திரங்கள்லாம் பார்த்தோம்னா, மந்திரம் வேத மந்திரங்கள்லாம் எல்லா வேத மந்திரமும் நம்ம சொல்லும்போது தொடக்கத்திலேயும் ஓம் சொல்லுவோம், அதனோட அவசானத்திலேயும் ஓம் சொல்லுவோம். அந்த ஓமுக்குள்ளதான் வேதம் நம்ம சொல்லுவோம். 3 வேதங்களும் அந்த ஓமில் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிகிறது. 3 வியாகிருதியை சேர்த்து பிரஜாபதி ஓம சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறது வேத பாராயணத்திலையும் வேத அத்தியனத்திலையும் எல்லாம் ரொம்ப பிரதானம். வேதம் ஜபிச்சுட்டே இருக்கும்போது அத்தியன சமயத்தில் இடையில நின்று போனால் ஓம ஜபம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனால் இந்த வேத மந்திரங்கள்லாம் அந்த அர்த்த பிரமாணம், அந்த சப்த பிரமாணம் ரொம்ப அர்த்த பிரமாணத்தை விட சப்த பிரமாணமாக்க. என்னென்னா சப்தத்துக்கு தான் ரொம்ப பிராதானியம் உள்ளது. நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் இப்போ இமம்மே வர்ணஸ்புதேகோ மத்தியாஜம் ரடையா அப்படின்னு நம்ம அந்த வருணனை சொல்லும்போது அந்த வருணா அப்படிங்கிற சப்தத்திலிருந்து வருணனோடு சாநித்தியம் வர்றது. அந்த மந்திரத்தோடு, அந்த முழு மந்திரத்தோடு அந்த சப்தம் வெளியில் வரும்போது அது வழித்தான் தேவதையோட சாநித்தியம் வருது. அர்த்தத்தை விட அங்கே சப்தத்துக்கு தான் பிராதானியம் அப்படின்னு தெரிகிறது. என்னதான் நம்ம சனீஸ்வரனோட மந்திரம் சொல்லும்போது சன்னோ தேவி ரபிஷ்டய ஆபோ பவந்து பீதையே, அது சன்னோ அப்படிங்கிற சப்தம் இருக்கிறதுனால அந்த சனீஸ்வரனுக்கு நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம நவகிரக மந்திரங்களை உட்படுத்தி இருக்கோம். அதனோட அர்த்தம் பார்த்தானா அதர்வண வேதத்தில் ஜலத்தை பற்றி சொல்கிறதான மந்திரம். அப்போது அந்த சப்தத்துக்கு தான் ரொம்ப பிராதானியம். அப்படி இருக்கும்போது ஓம் அப்படிங்கிறது சப்தமாக்கம், ஓம் அப்படிங்கிறது அக்ஷரமாக்கம், ஓம் அப்படிங்கிறது மந்திரமாக்கம், ஓம் அப்படிங்கிறது பதமாக்கம். என்னன்னா ஆ ஊ உம் அகாரம் உகாரம் மகாரம் 3ம் சேரும்போது தான் அந்த அகாரവും உகாரവും കഴിഞ്ഞ് மகாரம் கூட வரும்போது குணசந்தியில் அது ஓம் ஆகிறது அப்படின்னு நம்ம அந்த கிராமரில் இருந்து தெரிகிறது. அப்போ அல்லட்டங்கள் நம்ம அந்த ஆவும் ஊவையும் சேர்த்து சொல்லும்போது தான் ஓ ஆகும். நம்மளோட அந்த வாயோட மூமெண்ட்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும். சம்ஸ்கிருதத்தில் ஓம்னு எழுதும்போதும் நம்ம அந்த ஊ போட்டு ஆ போட்டு அப்புறம் ஊ போட்டு இம் போடும். அப்படி தான் அதை எழுதுகிறோம். அதுலேருந்து நமக்கு தெரியறது இந்த 3ஓட காம்பினேஷன் அந்த ஓமில் வந்திருக்கு அப்படின்னு தெரியாது. அப்போது இந்த ஓமோட அர்த்தம், அதாவது இந்த ஓம் அப்படிங்கிற பதம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு தெரியாது. என்ன அந்த தாதுவிலிருந்து ஓம் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அவரக்ஷேனா அப்படிங்கிற தாதுவிலிருந்து ஓம் வந்துருக்கு. அப்போது ரட்சிக்கிறது அப்படிங்கிறதான அர்த்தமும் அந்த ஓமுக்கு உண்டு. அப்போ நம்ம அந்த அர்த்தத்தையும் கூட சேர்த்து தான் நம்ம பிரயோகங்கள்ல எல்லாம் நம்ம உபயோகம் பண்ணுறோம். மாத்திரமில்லை ஓம் ரொம்ப மங்களமான சப்தம். அதாவது பிரம்மாவோட கண்டத்திலிருந்து ஆദ്യം வந்த சப்தங்களாக்கும் ஓமும் அதாவும் அப்படின்னு இருக்கு. அதனால நம்ம எல்லாத்துலேயும் இந்த ஓமும் அதாவும் நம்ம சொல்லுவோம். மாத்திரமில்லை நமஸ்தாராயா அப்படின்னு அந்த தாரா அப்படின்னாலும் மங்களம்னு அர்த்தம். நம்ம அந்த ருத்ரத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ வேதத்துக்குள்ளேயும் அந்த ஓமை எடுத்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஓமுக்கு நிறைய அந்த பிராதானியம் இருக்கிறதுனால ஓமம் அந்த வைதீகத்தில் எல்லா கர்ம ஆரம்பத்திலையும் ஓம சொல்லணும் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா திரிமாத்திரஸ்து பிரயோக்தவ்யா சர்வாரம்பேஷு கர்மசு அப்படின்னு எல்லா கர்மாரம்பங்களிலும் 3 மாத்திரையோடு கூட ஓம ஜபம் பண்ணணும். அது மாதிரி அந்த மந்திர தத்துவார்த்த சிந்தனம் பண்ணும்போது அது 3 மாத்திரையிலிருந்து
ஒரு அரை மாத்திரை கூட அங்கே சேர்த்துக்கணும் அப்படின்னும் தேவதா தியானம் பண்ணும்போது தேவதா தியான காலீது புளுப்தம் காரியான்ன சம்சயம். அந்த தேவதா காலத்தில் ஓம சொல்லும்போது அது ரொம்ப புளுப்தமாக ஜபம் பண்ணணும். அதானது எப்படி இந்த தைலம் எண்ணெய் ஒழுகிற சமயத்தில் அது இடையில சின்னமாகாமைக்கு எப்படி தைலம் தாரையாக ஒழுகுமோ அது மாதிரியும் அந்த கண்டாநாதம் மணி அடிக்கிற மாதிரியும் அப்படி சப்தம் கூடி குறைஞ்ச வரா மாதிரி அந்த மாதிரி ஓம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது என்ன தெரிகிறது, நம்ம அந்த கர்மாரம்ப காலத்திலெல்லாம் ஓம நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு பகரமாக நம்ம அந்த கண்டாநாதம் மணி அடிச்சுடுறோம். மணியிலிருந்து ஓங்கார சப்தம்தான் நமக்கு வருது. அதனால தான் நம்ம கர்மாரம்ப சமயத்தில் திருவந்தே ராஜாவரணோ திருவந்தே ஏவோ பிருகஸ் அப்படின்னு நம்ம மணி அடிக்கிறோம். அது மாதிரி எந்த முகூர்த்த சமயத்திலையும் மணி அடித்து தான் இந்த முகூர்த்தம். அந்த நாதஸ்வரம் தவில் அதெல்லாம் எல்லாமே அந்த பரபிரம்ம சப்தவுமாயிட்டு பந்தப்பட்டு மங்களவாத்தியம் அப்படின்னு பந்தப்பட்டிருந்தானாலும் இந்த கண்டாநாதத்தில் எல்லா வாத்தியங்களோட சப்தமும் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிகிறது. சப்தத்துக்கே ஒரு பிரத்யேகதை உண்டுன்னு சங்கீதத்திலேயும் தெரியும். ஓரோ ராகம் அது ஆலாபனம் பண்ணுற சமயத்திலே அது வெறும் சப்தம்தான், அந்த கீர்த்தனத்தில் தான் அர்த்தம் இருக்குது. ஆனாலும் ராகாலாபனம் பண்ணுற சமயத்தில் அந்த ராக பாவத்துக்கு அனுசரித்து மனசுக்கு சேஞ்சு வருது அப்படின்னு தெரியறது. ஓரோ ராகத்துக்கு ஓரோ பிரத்யேகதை இருக்குது. சிலதெல்லாம் காலம்பர அந்த ஆலாபனம் பண்ணுற ராகம் பௌளி பூபாலம், அது மாதிரி சிலதெல்லாம் ராத்திரி ஆலாபனம் பண்ணுற ராகம். இப்படியெல்லாம் ராகத்தில் நிறைய பிரத்யேகதைகள் இருக்குது. பல பாவத்தை ராகத்துக்கு சிருஷ்டிக்க முடியாது சப்தத்துக்கு. அப்போ அதனால மந்திரத்துக்கும் அது மாதிரி சப்தத்துக்கு பிரத்யேகமான ஒரு சக்தி அர்த்தத்தையோடு உண்டு. அப்போ அதனால இங்கே கர்மம் ஆரம்பிக்கிற சமயத்தில் 3 மாத்திரை போரும். ஆனால் நம்ம அதை உபாசனை பண்ணுற சமயத்தில் ஓமோட உபாசனை அப்படிங்கிறது சன்னியாசி மாதிரி தான் ஓமம் மட்டுமா உபாசனை பண்ணுவான். அப்போது அது 3.5 மாத்திரை அந்த ஓம் கணிஞ்சு ஒரு சின்ன ஒரு பாஸ் வரும். அப்படி தான் ஓமம் உபாசனை பண்ணணும் அர்த்தத்தோடு கூட. அப்போ அந்த அர்த்தம் அந்த அகார உகார மகாரங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு மனசில் தெரிஞ்சுண்டு வேணும் அதை உபாசனை பண்ணுறது தியானம் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. நம்ம இந்த தேவதா தியானம் அதானது அந்த பரபிரம்மஸ்வரூபம் அந்த மாயோடு பந்தம் இல்லாமல் இருக்கும்போது மாயோடு பந்தம் வர சமயத்தில் அது ஈஸ்வரன் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் நமக்கு வர்றது. அதனால் ஜீவாத்மா இருக்கும்போது ஈஸ்வரனும் உண்டு. அப்போ நம்ம ஜீவாத்மாவாக இருந்துட்டு ஈஸ்வரனை ஆராதனம் பண்ணுறோம். அப்போ அந்த ஈஸ்வரனாയിട്ടുம் சாஸ்திரங்கள் ஓம சொல்லுறது. அதனால் அந்த ஈஸ்வர தியானம் அந்த சமயத்திலே ஓம அப்படி அவிச்சின்னமாக தைல தார மாதிரி அப்படி அந்த மணி அடிக்கிற மாதிரி அந்த ஓம நீளமாக சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஓமம் அங்கங்கே எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம அந்த பிராணாயாமத்தில் ஓம் புவஹ ஓகும் சுவஹ அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஓமம் சேர்த்து தான் சொல்கிறோம். அது மந்திரம் ஆனதுனால அந்த மந்திரத்துக்குள்ளே ஓம் அப்படி சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாது. அப்போ இது மாதிரி நம்ம அர்ச்சனைகள் பண்ணும்போது இப்போ ஸ்ரீமாத்ரே நமஹா அங்கெல்லாம் ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹா ஓம் ஸ்ரீம் மகாராஜ்ஞே நமஹா ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமஹா ஓம் சிதக்ரிகுண்ட சம்போதாயே நமஹா இப்படின்னு எல்லாத்துலேயும் ஓம் சேர்த்துக்கும். அப்போது அந்த ஏன் ஓம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அங்கே ஓமம் மந்திரமாக பதமாக தான் அதை நம்ம உபயோகம் பண்ணணும், நம்ம ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்திலே உபயோகம் பண்ணணும். அப்போ ஓமம்
அது உபாசனை பண்ணும்போது அது 3.5 மாத்திரையில் பண்ணணும். இதில் வைத்தியங்கள் எல்லாம் வைத்திய கர்மா எல்லாம் நம்ம சொல்கிற சமயத்தில் அந்த 3 மாத்திரையில் சொல்லணும். இப்படி உள்ள வித்தியாசங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அதனுசரித்து அந்த ஓம எல்லா கர்மகலாபத்திலையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. நம்ம பிராணப்பிரதிஷ்டை பண்ணும்போதும் நம்ம பிராணப்பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் ஓம் 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 அப்படின்னு 7 பிராവശ്யம் சொல்லுவோம். இப்படி ஓமம் மட்டும் சொல்கிறதான பல இடங்கள் அந்த ஓமையும் வியாகிருதியும் சேர்த்து அந்த சொல்கிறதான நிறைய அந்த கர்மகலாபத்துக்குள்ளே வருது. அதனால் ஓமோடு பிராதானியம் அந்த காயத்ரி ஜபம் பண்ணும்போது ஓம் பூர்பு வசுவகா அங்கே ஓம் கழிஞ்சு நம்ம ஒரு சின்ன கேப்பு கொடுத்து தான் அடுத்த வியாகிருதியை ஜபிக்கிறோம். இப்படி ஓமை எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமஸ்காரம்.